கடலூர் அப்புறம் ராணிப்பேட்டையிலிருந்து உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு. இந்த சூழல்ல இன்றைய தினமும் காவல்துறை வந்திருக்காங்க. ஈரோட்டிலிருந்து காவல்துறை வந்திருக்காங்க. அடுத்தடுத்து சம்மன் வருது. அடுத்தடுத்து இந்த விவகாரம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? உங்களுடைய கருத்து. இல்லை இது எல்லா இடங்களையும் வழக்கு போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாக்கணும்னு அரசு நினைக்குது. இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்கள் என்னை பார்க்கணும். நான் இது நிறைய பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறவன் முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது. சரி, நீங்கள் எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, எதிர்கொள்வோங்கிறதான். ஆனால் நாங்கள் இதையெல்லாம் ஒரே வழக்கை ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கணும். ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தானே, அதை ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்காக விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடையில் இந்த அழைப்பாணைகள் வந்து கொண்டே இருக்குது. அதை சரி வாங்கிக்கிற வேண்டியதான். நீங்கள் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு தான் சம்மன் வருது. ராணிப்பேட்டையில் கூட இந்த விசாரணைக்காக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு ஒரு வழக்கு காலையில் போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்தில் வழக்கு, இப்படி ஒவ்வொன்றா போகணும். ஒரே நேரத்தில் 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஒன்று ஏஐயில் 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. அதனால் ஒவ்வொன்றா தான் செய்யணும். என்னால் தான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்கள், எனக்கு என்ன நெருக்கடி? ஒரே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களில் பதிவு செஞ்சு தனித்தனியாக அழைப்பாணை கொடுத்து தனித்தனியாக ஆஜராகணும்னு சொல்கிறது. இப்போ யாருக்கு நெருக்கடி? யார் பயப்படுறா? யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க. எனக்கு இது ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இது பண்ணிட முடியும்? ரெண்டாவது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைக்கிறது தான் சிரிப்பாக இருக்குது. உங்களுக்கு வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலக ஆளுதல் நிலையாம் நினைவாங்கிறான்ல. நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இருக்குல்ல, அதனால் போடுற ஆட்டம்தான். அது அப்புறம் பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் எதிர்கொள்வேன். நான் இதுக்கெல்லாம் பயப்படுறா இல்லை. என்னையை 1.5 வருஷம் தொடர்ச்சியாக சிறையில் போட்டு சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியாக நில்டான்னு சொன்னது ஐயா கருணாநிதி தான். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல, இன்னும் 2 மடங்கு வளர்த்து விடணும்ல. அப்போ என்னை சிறையில் போட்டால் தான் சரியாக இருக்கும். இப்போ கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்குது. சிறையில் போட்டால் நல்லா படிக்கலாம், புரியுதா? இன்னும் கொஞ்சம் அறிவை விரிவு செய்துக்கிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் பயப்படா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி?